வெல்கம் பேக் டு AlTech Tamil. இந்த வீடியோவில் ஒரு குட்டி அன்பாக்சிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் ஆரம்பிக்கக்கூடிய எல்லா பிகினர்ஸுக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு பொருள். ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபி ஸ்டிக், அப்படி இல்லை அப்படின்னா ட்ரைபாட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபி ஸ்டிக் இன்டகிரேட்டட் ட்ரைபாட். ஏன்னா அந்த மாடல் அப்படி தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா S03 ஹோல்டப் அப்படிங்கிற ஒரு மாடல். இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் 379 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 380 ரூபா வந்து வருது. நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபாயிலிருந்தே உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து செல்ஃப் ஸ்டிக் ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் வாங்கியிருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சொன்னேன் 380 ரூபா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாடலில். இது வந்து எவ்வளோ ஹைட் இருக்கும், எவ்வளோ இன்ச்சஸ் அப்படிங்கிறது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இது வந்து iOS சப்போர்ட்டும் இருக்குது, ஆண்ட்ராய்ட் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இந்த மாடலில் ஸோ பாக்ஸில் வந்து இப்போ வேறு டீட்டெயில்ஸ் எதுவும் இல்லை. ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எடுத்ததுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரைபாட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூட ஒரு சின்ன ஒரு புக்லெட், அதாவது யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து ஒரு 4 பேஜ் இருக்கக்கூடிய ஒரு யூசர் மேனுவல். இங்கிலீஷில் இருக்குது, எல்லாம் சைனீஸ்லேயும் இருக்குது. ஸோ இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரியெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அந்த ரிமோட்டில் வந்து எப்படி வந்து பேட்டரி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ட்ரைபாட் கொடுத்துருக்காங்க, அதாவது செல்ஃபி ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப காம்பேக்டான செல்ஃபி ஸ்டிக். ஸோ இதனுடைய சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவல் சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18.5 சென்டிமீட்டர், அதாவது 185 mm வந்து இதனுடைய ஹைட்டு. இதே நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து upto வந்து கிட்டத்தட்ட ஒரு 68 சென்டிமீட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இதனுடைய ஹைட்டு வந்து. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டிட்டாச்சபிள் ரிமோட், நீங்கள் வந்து தனியாக வேணும்னா எடுத்துக்கலாம். ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோடு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ப்ளூ இண்டிகேஷன் வந்து என்ன காமிக்குது அப்படின்னா ரிமோட் வந்து ஆன் ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்து காமிக்கும். ஒரு 3 செகண்ட்ஸ் மட்டும் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிமோட் வந்து ஆன் ஆயிரும். ஸோ ட்ரைபாட் மவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சொன்ன மாதிரி 360 டிகிரி வந்து ரொட்டேட்டபிள் மவுண்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய லோடிங் கெப்பாசிட்டி வந்து மேக்ஸிமம் 500 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் வந்து ஒரு 300 கிராம்ஸ் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணலாம். 300க்கு மேலே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ட்ரைபாட் வந்து ஸ்டாண்ட் கண்டிப்பாக நிற்காதுன்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு 300 கிராம் கம்மியாக இருக்குது மொபைல் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா மொபைல்ஸ் மேக்ஸிமம் 300 கிராம்ஸ்குள்ளே தான் இருக்கும். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி லென்த்தை வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னு. ஆல்மோஸ்ட் ஒரு 68 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ்டெண்ட் பண்ண ஹைட் வந்து. ஸோ நீங்கள் வந்து தனியாக வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்களே வந்து டேபிளில் மவுண்ட் பண்ணிவிட்டு இந்த ஹேண்ட் ரைட்டிங் இல்லை சில ப்ராடக்ட் ரிவ்யூவெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம். அதிகமாக ஹெல்ப் தேவைப்படாது. ஸோ ப்ளூடூத் கனெக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு ப்ளூடூத் ஓப்பன் பண்ணிங்கன்னா செல்ஃபி கேம் அப்படிங்கிற டிவைஸ் காமிக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ரிமோட்டால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ரிமோட்டில் வந்து ஃபோட்டோ மட்டும் இல்லை, உங்களால் வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ வந்து ஃபோட்டோ வந்து எடுக்குது. இப்போ நான் வீடியோக்கு சேஞ்ச் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா தெரியும், வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகுது, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ வீடியோ ரெக்கார்ட் ஆகிடுது. அதே மாதிரி நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ண முடியாது, பட் ஆனால் வீடியோ வந்து எண்ட் பண்ணிடலாம். ஸோ வீடியோ வந்து முடிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கான யூசேஜ். ஸோ யூடியூப் பிகினர் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படலாம். ஸோ வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். குவாலிட்டி வைஸ் ஓகேவாக இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.